இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உள்ள சாமி படத்துக்காக வந்து பூச்செடியிலேருந்து நிறைய பூக்கள் வந்து பறிச்சிட்டு வந்தேன். இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இதில் நிறைய வந்து பூ பூக்கும். ஆனால் வந்து வாசனையே வராது, கொஞ்சம் கூட வாசனை வராது. இந்த பூ பார்த்திங்கன்னா மருதாணி பூ. உங்களுக்கு தெரியும், மருதாணி பூவில் வந்து நல்ல வாசனை கூடியது. இந்த மருதாணி பூவில் வந்து என்னென்னா, இந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மருதாணி இலை இல்லாமல் தான் நம்ம சாமி படத்துக்கு தொடுத்து போடணும். எப்பயுமே வந்து சாமி படத்துக்கு வந்து எப்பயுமே என்னென்னா, இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய பூவோட இந்த வாசனை இல்லாத பூவை சேர்த்து நம்ம கட்டும் போது நல்ல வாசனையாக தான் இருக்கும். சாமி படத்துக்கு வந்து நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு மனசு வந்து ஒரு அமைதியாக இருக்கும். சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அத்தை எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, எப்பவுமே வாசனை கொடுக்கக்கூடிய பூவை வந்து சாமி ஃபோட்டோவுக்கு நீ வச்சுட்டே வா, உனக்கு வந்து நல்ல குணம் கொண்ட கணவர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அத்தை என்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இந்த மாதிரி